ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பயிற்சியான குரு பகவான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்னென்ன யோகங்கள், என்னென்ன பாக்கியங்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் உங்களோட வாழ்க்கை மாற்றம், உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. முக்கியமா இந்த குரு பகவான் வருகின்ற வைகாசி மாதம், அதாவது பராப வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் வந்து உச்சம் பெற்று விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடமான உங்களோட பாக்யாதிபதி, அதாவது கால புருஷ தத்துவப்படி குரு பகவான் பாக்யாதிபதி, அவரு பாக்யஸ்தானத்துல 9ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறுறாங்க. விருச்சிக ராசி ராயர்களே, உங்களுக்கு இந்த நட்சத்திரம்லாம் வராங்க. விசாகம் 4ஆம் பாதம், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த நட்சத்திரம் உங்க ராசிக்குள்ள வராங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 9ஆம் இடத்தில் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு குரு வந்து உச்சம் பெற்று ஏற்கனவே நீங்க வந்து ஒரு குழப்பம், ஒரு மனநிலை, அதாவது தெளிவான சிந்தனை இல்லாம ஏகப்பட்ட பிரச்சனை, கடன் தொல்லை, முக்கியமா கடன்ல ரொம்ப சிக்கி தவித்த விருச்சிக ராசிக்காரர்கள் 9ஆம் இடத்தில் குரு உச்சம். இது வந்து நீங்க படம் பேர்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது 9இல் குரு உச்சம் அப்படின்றது என்ன கணக்குனாங்க, கால புருஷ தத்துவப்படி 9ஆம் இடம் குருவோட இடம், பாக்யாதிபதி. சரிங்களா? அவரு விருச்சிக ராசிக்கு இப்ப பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் கடக வீட்டில் உச்சம் பெற்று 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலம், ஒரு செழிப்பான அமைப்பு. உங்க வாழ்க்கையில் இனிமே வந்து வெளிச்சம் என்ற மாதிரியே நீங்க இனிமே நீங்க போலாங்க. ஏன்னா 9ஆம் இடம் என்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதாவது ஒரு நார்மலா ஒரு ராசி கட்டத்துல ஒரு ஜனனகால ஜாதகத்தில் நீங்க பாருங்கன்னா 1, 5, 9 கூடிய அதிபதிகள் அவங்க லக்னத்துக்கோ ராசிக்கோ வந்து நன்மை கொடுக்கக்கூடிய கிரகங்கள், நன்மை கொடுக்கக்கூடிய பாவங்களாக இருக்கும், நன்மை கொடுக்கக்கூடிய இடங்களா இருக்கும். அந்த இடத்தோட திசைகளோ புத்திகளோ நடப்புல வரும்போது அவங்க புகழின் உச்சிக்கு போகக்கூடிய அமைப்பு. இது எல்லா ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் இது பொருந்தும். அப்பேற்பட்ட அந்த 1, 5, 9 அமைப்பில் விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு உச்சம் என்றது உங்களுக்கு இனிமே வாழ்க்கையில உச்சம் தாங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குங்க. இவரு குரு பகவான் 9ஆம், ஏன்னா நீங்க வந்து 5ஆம் இடத்தில் சனி பகவான் பஞ்சம சனி வந்து 1.5 வருஷமா இருந்து, சார் நிறைய முன்னேற்றம் இருக்கு, இனிமே மாற்றம் இருக்கு, இந்த அமைப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சார், ஆனா ஒண்ணுமே தெரியல, இன்னும் தெரியல சார், நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், பூர்வீக சொத்து வரும்னாங்க, பூர்வீகத்துல இருந்து பிரச்சனைகள் எல்லாம் தீரும், இந்த அமைப்புகள்லாம் மாறும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே தவிர, ஆனா அதுக்குண்டான முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏதோ மாறும், இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும், அடுத்த மாசம் மாறிடும்ன்ற அமைப்பெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா மாற்றம் வரலையே சார், அது தள்ளிக்கிட்டே போகுதுன்ற உங்களோட பேச்சுக்கு, உங்களோட கவலைக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகுதுங்க ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து. ஏன்னா அவர் 9ஆம் இடத்தில் வந்ததுக்கு அப்புறம் குரு பகவானுக்கு 3 பார்வைகள் இருக்கு. அதாவது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. சரிங்களா? சோ அவரு 5ஆம் பார்வையா உங்க ராசியை தான் பார்க்கிறாரு. சோ உங்களுக்கு இனிமே தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் வந்து இனிமே வெற்றி, எந்த முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு வந்து தடைகள் வராது, முன்னேற்றம் தான். எதுல கால் வச்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு லாபம், ஒரு முன்னேற்றம். அதாவது இனிமே நீங்க வந்து கஷ்டமே பட வேணாம், பட்ட கஷ்டம்லாம் போதும் என்ற அமைப்பெல்லாம் மாற்றி விட்டுருவார் இந்த குரு பகவான். ஏன்னா உங்களையே பார்க்கிறாருங்க. உங்க ராசியை பார்க்கும்போது அவரு உங்களுக்கு இருந்த தடைகள், பிரச்சனைகள், இனிமே உங்களுக்கு வீட்டுல இருந்த பிரச்சனையும் சரி, கடன் பிரச்சனையும் சரி, தொழில இருந்த பிரச்சனையும் சரி, எல்லாத்தையுமே மாற்றுவார். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து வேலையிலும் பண்ணுவாங்க, திடீர்னு பிசினஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு 4-5 வருஷம் பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுங்கன்ட்டு வேலைக்கு போவாங்க. இந்த அமைப்பிலேயே ஆசிலேஷன்லயே ஓடிடுச்சுங்க உங்க வாழ்க்கை. ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வருஷம் 10 வருஷமாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமைப்பு தான் போயிட்டே இருக்கும். இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு அப்புறம் மாற்றம் வந்து உச்சம் பெற்று இந்த பார்வையை பார்க்கும்போது இனிமே உங்களுக்கு வந்து நிரந்தரமான தொழில், நிரந்தரமான வேலை, நிரந்தரமான பதவி பொறுப்பு, அரசு துறையில இருக்கிறவங்க சரி, உயர் பதவியில இருக்கிறவங்க சரி, அரசியல் வாழ்க்கையில, முக்கியமா அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்கலாம் ரொம்ப வந்து ஒரு பிசினஸ் வந்து லாஸ் ஆனது, நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பெருசாகும்ன்ட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த லேண்டை வாங்கி போட்டு அதில் போய் பணத்துல போய் அதாவது அந்த பணம் வந்து வராம, அந்த இடமும் விற்பனை ஆகாம, தொழில்ல ரொம்ப பிரச்சனை இருந்தது. அதாவது நீங்க ஒன்னு எதிர்பார்த்து ஒன்னு இன்வெஸ்ட் பண்ண இடம்லாம் வந்து அதற்கான வளர்ச்சி இல்லாம, பொருளாதார முன்னேற்றம் இல்லாம, கடன்ல போய் சிக்கி குடும்பத்தையும் கெட்ட பேரு, அதாவது பொது வாழ்க்கையிலும் கெட்ட பேருன்ற மாதிரி
ரொம்ப ஒரு என்னடா இது இப்படி போதேன்ற நிலைமையை மாற்றக்கூடிய அமைப்பை குரு பகவான் இப்போது கொடுத்துருவாருங்க. ஏன்னா அவர் உங்க ராசியை 5ஆம் பார்வையை பார்க்கும்போது இந்த மாற்றத்தை கொடுத்துருவார். 7ஆம் பார்வையை உங்களோட 3ஆம் இடத்தை உபஜயஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை கொண்டு செல்வார். முக்கியமா உங்களோட உடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள் இருந்த பிரச்சனைகள் தீரும். அவங்க மூலியமா உங்களுக்கு ஆதாயங்கள், முன்னேற்றங்கள், பணவரவுகள், அதாவது பூர்வீகத்தில் நீங்க சில பிரச்சனைகள், அதாவது அப்பா வழி சொத்து, அம்மா வழி சொத்துல சில சங்கடங்கள், தொந்தரவுகள், அவங்க உங்களுக்கு சாதகமா இல்லாம அமைப்பெல்லாம் மாற்றி, ஏன்னா குருவின் பார்வையில் உங்களோட 5ஆம் இடமும் வந்துரும். ஸோ 5ஆம் இடம்ன்றது குரு பார்வை இல்லாம இருந்து, இப்போ குருவின் பார்வையில் 9ஆம் பார்வை 5ஆம் இடத்துல வரும்போது சனி பகவானும் சுபத்துவம் பெற்றுருவார். ஸோ அவர் சுபத்துவம் பெறும்போது 5ஆம் இடமும் சுபத்துவம் பெற்று பூர்வீக புண்ணிய ஸ்தானம் சுபத்துவம் படும்போது உங்களோட குழந்தையின் எதிர்காலம், குழந்தையின் வளர்ச்சி, குழந்தைகளின் படிப்பு, அவங்களின் முன்னேற்றத்திற்காக நீங்க முதலிடுங்க. ஜூனுக்கு அப்புறம், ஏன்னா இது அப்படியே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவும் 9ஆம் இடத்துல மாறுவாங்க. அவங்களும் அதாவது மகர வீட்டுல ராகு பகவானும், அதே மாதிரி கடக வீட்டுல கேது பகவானும் வரும்போது இது இன்னும் உங்களை வளர்ச்சியை கொண்டு செல்லும். ஏன்னா குரு தனித்து செயல்படும் போது ராகு கேதுகளும் செயல்படும் போதும் சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு செல்வார். ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு விடிவு காலம். இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விடிவெள்ளினே சொல்லலாங்க. இனிமே நீங்க எந்த துறையில் எடுத்து காலடி வைக்கிறாலும், என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றி வெற்றி என்ற அமைப்பை கொடுத்து குரு பகவான் உங்களை அதிக வளர்ச்சியை கொண்டு செல்வார். வாழ்க வளமுடன். வணக்கம்.